நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் கொத்து கொத்தா கட்சியிலிருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. போறவங்க சும்மா போகல. நாம் தமிழர் கட்சியில சீமான் பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையும் வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் போறாங்க. ஏன் இவங்க எல்லாரும் சீமான் மேல நம்பிக்கை எழுந்து அடுக்கடுக்கா வெளியில போறாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சில நாட்களுக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பிரபு நாம் தமிழர் கட்சி மேலேயும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சு விட்டு நடை கட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அந்த கட்சியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு. இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சுகுமார் சீமானோட அட்ராசிட்டி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. நீங்க கட்சியில இருந்தா இருங்க, இல்லாட்டி கிளம்பிட்டே இருங்கன்னு கொஞ்சம் கூட தங்களுக்கு மரியாதையே இல்லாம நடந்துறாருன்னு சுகுமார் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் இது குறித்து சீமானுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. நான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து விலகிறேன். நாம் தமிழர் கட்சியில கடந்த 9 வருஷமா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கட்சி பணிகளையும் சிறப்பா செய்துட்டு வரேன். 2015 முதலா செஞ்சி நகர செயலாளராக நியமிக்கப்பட்டு 2018 தொகுதி செயலாளராகவும் 2020 விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராகவும் நான் இருந்தேன். 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 1 உள்ளாட்சி தேர்தல்னு எல்லாத்திலும் நாங்க சிறப்பா கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்துல போட்டி போட்ட எல்லா இடத்திலையும் 100% வேட்பாளர்கள் நாங்க கொண்டு வந்து நிறுத்தினோம். கட்சியை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தின் சிறந்த தொகுதின்னு சொல்ற அளவுக்கு நாங்க செயல்பட்டு வந்தோம். இவ்வளவு நாளும் நாங்க செய்த செயல்கள், நாங்க போட்ட உழைப்பு, பணம், இது எதுவுமே நீங்க பொருட்படுத்தல. நாங்க ஏதாவது கேட்டோம்னா இந்த தொகுதியில இருக்கிற யாருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இஷ்டப்படிதான் நான் எல்லாம் செய்வேன். நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு இங்க இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. உங்களை யாரும் போஸ்டர் ஓட்டுங்கன்னு சொல்லல, பணம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல அப்படின்னு கொஞ்சம் கூட எங்களை மதிக்காம பேசுறீங்க. 1க்கு 2 முறை நாங்க இதை பத்தி உங்ககிட்ட பேசியும் மறுபடியும் ஒரே வார்த்தையை திரும்ப சொல்றீங்க. இருந்தா இருங்க, இல்லாட்டி கிளம்புங்கன்னு எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. அண்ணா, நாங்க உங்ககிட்ட கேட்டது பணமோ பொருளோ இல்லை, எங்களுக்கான மரியாதையும் எங்களுக்கான அங்கீகாரம் மட்டும்தான். அதுவே உங்களால தர முடியலன்னா நாங்க எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும்? அதனால அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகுறேன்னு மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வரைக்கும் எங்களோட பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறவுகளுக்கும் என் நெஞ்சாத நன்றிகள்னு அந்த அறிக்கையில சொல்லி முடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட நிர்வாகிகளும் இப்படிதான் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு சீமான் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. கட்சி அலுவலக தனி நபர் பேர்ல ஏன் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள், பொது செயலாளர்கள் ஏன் நியமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்சியில இருக்கிறவங்க நியாயமான கேள்விகள் கேட்டா கூட அதை பொருட்படுத்தாம அவங்களை அலட்சியப்படுத்துறது, கேவலமா பேசுறது, இதைத்தான் சீமான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் திருச்சி மாவட்ட நிர்வாகி தங்களோட குழுவோட கட்சியில இருந்து விலகி இருக்காரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறதா மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் தலைமையில அறிவிச்சிருக்காங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டம் இப்படியே கட்சிக்காக உழைச்ச தொண்டர்களை எல்லாம் தன்னோட ஈகோவால போக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சீமான். தான் மட்டும்தான் கட்சி ஆளணும், தான் மட்டும்தான் அதிகாரம் பண்ணணும், தான் சொல்றதை மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும், யாரும் தன்னை கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்டா அவங்களை கட்சியில இருந்து ஒதுக்குறது, இப்படிதான் சீமான் தொடர்ச்சியா ஆட்டிடியூட் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கட்சிக்குள்ள உள்கட்சிக்குள்ளவே இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்காரு. அவர் நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும்? தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒன்னா கூட்டி அவங்க கருத்துக்கள் என்ன, அவங்க குறைகள் என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்றது தானே ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளரோட பொறுப்பு. அதை விட்டுட்டு இருந்தா இரு, போனா போன்னு தெனாவட்டா பதில் சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையே. இவ்வளவு நாள் அவங்க உழைச்ச உழைப்பு, கட்சிக்காக போட்ட பணம் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற சீமான் மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தான் சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நல்ல வேலை அவர் ஆட்சியில் உட்கார வச்சிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் கூட இப்படிதான் அலட்சியம் நடத்தி இருப்பாரு போல. அதனாலதான் நம்ம தமிழக மக்கள் சீமான் மாதிரியான பொறுப்பில்லாத, திமிர் பிடித்த, சுயநலம் வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு நாட்டை ஆளும் அதிகாரத்தை இன்னுமே கொடுக்காம இருக்காங்க. இனிமேலும் அவங்க கொடுக்க போறதில்லை. அது வரைக்கும் சந்தோஷம்.